இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். அதாவது கழுகுமலை அருகிலுள்ள வேலாயுதபுரம் என்ற கிராமத்தில் தமிழ் திருநாளான பொங்கல் திருநாள் அன்று திரு ரெட்டி ஜனசங்கம் என்ற பெயரில் சில அமைப்புகள் சேர்ந்து அங்கு கபடி நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். கபடி என்பது தமிழர்களுடைய வீரம் மிகுந்த விளையாட்டு. அது கபடி நடத்தப்படுவதில் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவு மகிழ்ச்சி. ஆனால் அதில் ஒரு வேதனையான கொடுமையான சம்பவம் ஒன்று அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த கபடி போட்டியில் கலந்து கொள்பவர்கள் ரெட்டி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் கூறியிருப்பது வேதனையானது. இன்று இவர்கள் ரெட்டி சமுதாயத்தினர் மட்டும் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த கபடிக்கு நடுவராக இருப்பவர்கள் தமிழ்நாடு அமைச்சர் கபடி கழகத்திலே பல ஜாதியினர் இருக்கிறார்கள். தேவர் இருக்கார்கள், முதலியார் இருக்கார்கள், கோனார் இருக்கார்கள், தெய்வேந்திரர் இருக்கிறார்கள், நாடார் இருக்கார்கள். அப்ப இந்த அம்பேரை அவங்க கூப்பிடும் போதும் ரெட்டி சங்கத்தில் உள்ள அம்பேர் தான் வரணும்னு சொல்லுவாங்களா? இந்த கபடி நடத்துவதற்கு அமைச்சர் கபடி கழகம் அனுமதி கொடுக்குமா? அமைச்சர் கபடி கழகத்துல சான்றிதழ் பெறாம தமிழ்நாட்டில் எங்கேயுமே கபடி நடத்த காவல்துறை அனுமதி கொடுக்காது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். எனவே இப்போதும் அமைச்சர் கபடி கழகம் உடனடியாக இந்த தனிப்பட்ட ஜாதியினர் மட்டும் கலந்து கொண்டு நடத்தும் இந்த கபடியை தடை செய்ய வேண்டும். அவர்கள் எந்த வகையிலும் நடுவர்களை அனுப்பக்கூடாது. அவர்களுக்கு நடுவர் நடத்துவதற்கான விளையாட்டு அனுமதி கடிதமும் கொடுக்கக்கூடாது. இதை அரசு மெத்தன போக்கோடு கடந்து செல்லாமல் உடனடியாக தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் விரைவாக நடவடிக்கை எடுத்து நடைபெற இருக்கும் ஜாதி ரீதியான ரெட்டி நலச்சங்கம் நடத்தும் இந்த கபடி போட்டியை உடனே தடை செய்ய தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் சார்பாக வேண்டுகிறேன். என்னோடு தோழர் மின்னல் அம்ஜத் அவர்களும் தம்பி தாளமுத்து நகர் செல்வா அவர்களும் மக்கள் அதிகார கழகம் இன்று மனு கொடுத்திருக்கிறோம். மற்றும் எங்களிடம் பல்வேறு சமூக நல இயக்கங்களும் உள்ளது. அவர்களையும் சந்தித்து பேசி விரைவில் அடுத்த கட்ட போராட்டத்தை நோக்கி நாங்கள் முன்னோக்கி செல்வோம் என்பதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே உடனடியாக அரசு காலதாமதம் செய்யாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டுகிறோம்.